வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு, அதாவது நம்முடைய டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு புதிய தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறதா, அதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை தெளிவாக பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே இருக்கிறது. இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தீர்ப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மைதான் நண்பர்களே, நிச்சயமாக நிறைய விதமான விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கே தற்போது இப்போ ரீசன்ட் டைமில் எதிர்ப்பு அலை அப்படின்றது கட்சிக்குள்ளேயும் சரி மற்ற விஷயங்கள்லையுமே சரி எதிர்ப்புகள் அப்படின்றது எழுந்திருக்கிறதை நம்ம அனைவருமே அறிவோம். ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டு இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. எந்த நேரத்திலும் அச்சமூட்டக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பதும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஏற்கனவே பற்பல வழக்குகள் இருக்கிறது. அந்த பற்பல வழக்குகளின் தீர்ப்புகள் ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆப்பு என்பது கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ உச்ச நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த தீர்ப்புகள் இந்த வழக்கு தொடர்பாகவும் கூட முடிந்து தானங்க இந்த வழக்கு போச்சு. இந்த முடிந்து போன வழக்கை கூட பார்த்தீங்கன்னா இவர்கள் நினைத்தால், நிச்சயமாக சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இவர்கள் நினைத்தால் மீண்டும் இதை ரீஆக்டிவேட் செய்வார்கள். ஓகேங்களா, அந்த அளவிற்கு பண்ணக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் அனைவருமே. இந்த ஒரு சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு மாநில அரசாங்கத்தின் வழக்குகளும் இருக்கிறது, மத்தியில் இருக்கக்கூடிய வழக்குகளும் பார்த்திங்கன்னா இருக்கிறது, ஊழல் வழக்குகளும் பார்த்திங்கன்னா பெரியதாக இருக்கிறது. ஸோ அதனால் எப்படி போனாலும் எண்டு கார்டு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு போடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேற்கோள் காட்டப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் அதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிந்திருக்கிறது. ஸோ இந்த தேர்தலில் ஆடாத ஆட்டங்கள் அல்ல. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு சூழல்களில் முடிவுகள் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.